வணக்கம் ஐஃபோன் டாக்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போறேன்னு சொன்னால் ஐஃபோனில் என்னென்னு ToTok இன்ஸ்டால் பண்ணுறது ரெண்டு சொல்லித் தரப்போகிறோம். 2 to 3 வீக்ஸுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தேர்ட் பார்ட்டி ஆப் கேக் மூலமாக என்னென்னு நாங்கள் ஐஃபோனுக்கு ToTok இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி சில ரீசன் காரணமாக இப்போ ஆப் கேக் வந்து கண்டினியூவாக ரிவோக்கில் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஐஃபோனில் ToTok யூஸ் பண்ணுறதுக்கு இயலாது. இப்போ சொல்லித்தரப்போகிற மெத்தட்டுக்கு வந்து கண்டிப்பாக பிசியோ லேப்டாப்போ உங்களோட கையில் இருக்கணும். லேப்டாப் மூலமாக தான் நாங்கள் இன்றைக்கி ToTok இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என் ஃபோனில் நான் காட்டுறேன். ToTok வந்து என் ஃபோனில் இன்ஸ்டால் இன்னும் நான் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பிசியில் இருந்து என்னென்று நாங்கள் ஐஃபோனுக்கு ToTok போட போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். என் ஃபுல் ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் நார்மலாக அப்படியே கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படி நாம் லேப்டாப்போ பிசியோ கனெக்ட் பண்ணி ஐஃபோனுக்கு ToTok இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆனான்னு சொன்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட் சைடில் நான் வச்சுருக்கேன். இது ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இதுதான் வந்து எங்களோட ToTok IPA ஃபைல். இதைத்தான் நாங்கள் ஐஃபோனுக்கு போடுறதுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு இதில் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உங்களோட பிசியில் வந்து கண்டிப்பாக WinRAR ஃபைல் அப்ளிகேஷன் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடலன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட செரோம்லையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் நீங்கள் WinRAR சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நாங்கள் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இது டவுன்லோட் பண்ண கைக்கு நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஸ்டெப்பையும் நார்மலாக அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் ஓகே ஆகி லாஸ்ட்டாக வந்த கைக்கு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபைலை வந்து நாங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி add to ToTok இருக்குல்ல, பாருங்கள் ரேர் ஃபைலாக மாற்றுவோம். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரேர் ஃபைலுக்கு லோட் ஆகி இந்த பாருங்கள் இதில் ஒரு பேஜுன்னு வந்திருக்கு. அது லோட் ஆகி ஃபுல்லாக 100% வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிட்டு ஓகே. அப்போ நாங்கள் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் அந்த ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் பாருங்கள் ToTokன்ற இந்த IPA ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் நீங்கள் iTunes கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அது iTunesக்கு ஓப்பன், அந்த iTunes சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி போட்டு இந்த பாருங்கள் வியூன்னு இருக்கா, இந்த வியூவை கொடுத்தா இதே மாதிரி இன்னொரு பார் ஒன்று ஓப்பன் ஆகி ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகி வரும். பாருங்கள், நான் வியூவை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணால் அது ரன் ஆகி உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகி வந்துட்டு இந்த ஃபோல்டரை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் iTunes metadata.plistன்னு சொல்லி ஒரு இது இருக்கா ஃபைல் உண்டு. இந்த ஃபைல் வந்து எனக்கு நோட்டில் இருக்குது. சில நேரம் உங்களுக்கு நோட் பேட்டில் இருக்காது, இப்படி ஒயிட்டில் தான் இருக்கும். இப்படி ஒயிட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்றீங்க, இதே மாதிரி ஒயிட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை இப்படியே கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு ட்ராக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் இப்படி ட்ராப் பண்ண கைக்கு இது நோட் பேட்டில் என்ன ஒயிட்டில் இருந்தாலும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அண்டதை கொடுத்து சூஸ் அனதர் ஆப்னு கொடுங்க. அனதர் ஆப்னு கொடுத்துட்டு நான் நோட் பேட் வந்து ஆல்ரெடி இதில் கிளிக் பண்ணிருக்கேன், அதனால தான் எனக்கு மேலே காட்டுது. உங்களுக்கு இந்த மோர் ஆப்னு சொல்லி கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே நோட் பேட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போட்டு அதை டிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப் டு ஓப்பன் த plist ஃபைல். அந்த plist ஃபைல் மட்டும் நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா உங்களுக்கு அது வந்து நோட் பேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி ஓப்பன் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இதான் நோட் பேட்டில் இருக்கிற லெட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் இதில் abc@hotgmail.com இருக்குது. அதே மாதிரி கீழே போனோம்னு சொன்னால் இதுலேயும்
abc@hotmail.com இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் நம்மட எந்த ஃபோனில் ToTok இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனில் ஆப் ஸ்டோரில் என்ன ஆப்பிள் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்பிள் ஐடியை தான் நாங்கள் இதில் டைப் பண்ணணும். இதுலையும் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே கொஞ்சம் போயிட்டு லாஸ்ட்டில் இதுலேயே நாம் என்ன ஆப்பிள் ஐடி கொடுத்துருக்கோமோ அதே ஆப்பிள் ஐடியை தான் நாங்கள் இதுலேயும் கொடுக்க வேணும். சாரி, ஓகே. இப்போ நான் எந்த ஃபோனுக்கு நான் கொடுக்க போகிறனோ அந்த ஃபோனுக்குள்ள என்ன ஆப்பிள் ஐடி கொடுத்துருக்கணும் அந்த ஆப்பிள் ஐடியை நான் இப்போ டைப் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அந்த லிஸ்ட்டை, அப்போ நீங்கள் சேவ் கொடுங்க. ஓகே, நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. இந்த இருக்குது இதான், இந்த ஓப்பன் பண்ண பாருங்கள். நீங்கள் கொடுத்த இது வந்து சேவ் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் கிளிக் பண்ணி வியூவை கொடுங்க. கொடுத்தா உங்களை திரும்பவும் அதே மாதிரி ஓப்பன் ஆகி வரும். அடுத்த ஃபோல்டர் உண்டு. அந்த ஃபோல்டரில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி போட்டு இந்த பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், அதே மாதிரி நாங்கள் காப்பி பண்ணோமே அதே இமெயில் அட்ரஸ், நாங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தோமோ அதே ஆப்பிள் ஐடி இதுலேயும் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் போய் கீழே இருக்க அந்த இமெயில் அட்ரஸ் ஆப்பிள் ஐடி கொடுக்குற இடத்துலையும் அதுலேயும் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப உங்களுக்கு do you want changes அதை சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. அப்போ நீங்கள் எஸ் அண்டு கொடுங்க. திரும்பவும் எஸ் அண்டு கொடுங்க. கொடுத்த கைக்கு அது அப்டேட் ஆகி வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா திரும்ப உங்களுக்கு இதை லோட் ஆகி வரும். அது அப்டேட் ஆகும். டெஸ்க்டாப்பில் இருக்கிறத அது டெஸ்க்டாப்பில் இருக்கிறது அப்டேட் ஆகும் வரும் வரைக்கும் நாங்கள் கொடுத்த எங்கள் இமெயில் அட்ரஸுக்கு அது அப்டேட் ஆகி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குது அதே இதுதான் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கு. அப்டேட் பண்ண கைக்கு திரும்பவும் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸாக்ட் இயர்ன்னு இருக்குல்ல அதை கொடுங்க. அதை கொடுத்தா உங்களுக்கு கேட்கும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அதே ஃபைல் இருக்குது, அதே ஃபைலை திரும்பவும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களா என்று கேட்கும்போது நீங்கள் எஸ் டு ஆல்னு சொல்லி கொடுங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருந்த நோட்பேடில் இருந்தது வந்து நார்மலாக ஒரு எம்டி ஐடி. இப்போ நாங்கள் எங்களோட ஐடியை கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நாங்கள் அப்டேட் இதில் பண்ணுறதுக்கும் நாங்கள் எஸ் டு ஆல்னு கொடுக்குறோம். அப்போ அது லோட் ஆகி அதில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூன்னு கொடுங்க.
உங்களுக்கு அதே மாதிரி செகண்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகி வரும். இந்த இருக்குது இந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களது வந்து நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இதில் அப்டேட் ஆகி இருக்குது. ஓகே, அதே மாதிரி கீழே போனாலும் உங்களுக்கு அது அப்டேட் ஆகி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். இதையும் க்ளோஸ் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களே சாஃப்ட்வேர், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் ஆகி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இப்படி தான் வந்த கைக்கு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணின கைக்கு உங்களோட ஃபோன் எந்த ஃபோனை நீங்கள் அப்ளை ஐடிக்கு கொடுத்து எந்த ஃபோனுக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அந்த ஃபோனை நீங்கள் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள். கேபிள் ஒரிஜினல் கேபிளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கரெக்டாகட்டும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண கொடுத்துட்டேன். உங்களோட ஃபோனை நீங்கள் அன்லாக் பண்ணி இது பண்ண கைக்கு இந்த பாருங்கள் iPhone 7 ஓகே ஆகி வந்துட்டு. இப்போ உங்களுக்கு பேக்கப் பண்ண சொல்லி வேணுமாட்டு கேட்குது. பேக்கப் எந்த இது இருக்குது, நாங்கள் லேட்டர் என்று சொல்லி இதை கொடுப்போம். இதை கொடுத்த கைக்கு இதை நாங்கள் பெருசாக்குவோம். ஓகே, இந்த இருக்குது iPhone 7. இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி போட்டு மேனேஜ் ஆப்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அவங்களோட ஆப் ஃபோனில் இருக்க என்னென்ன ஆப் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு இதில் விசிபிள் ஆகிட்டு வரும். கிளிக் பண்ணி இம்போர்ட் டு IPA ஃபைல். நான் டெஸ்க்டாப்பில் தான் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதை தான் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுப்பேன். ஓப்பன் கொடுத்தா அது உங்களுக்கு இதில் லோட் ஆகி வரும். அந்த ஃபைல் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபோனில் லோட் ஆகி வரும். பாருங்கள், இப்படியே நான் கீழே இறங்கி இப்படியே கீழே ஷிஃப்ட்டுக்கு போனோன்னு சொன்னால் ToTok வந்து இதில் இதை பாருங்கள். ToTok வந்து இதில் ஆல்ரெடி வந்திருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அதே ToTokல கிளிக் பண்ணி போட்டு ரைட் சைட் இன்ஸ்டால்டு டிவைஸை கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு லோட் ஆகி காப்பி ஃபைல் சொல்லி அது காப்பி. ஓகே, இந்த பாருங்கள், இது இன்ஸ்டால்னு சொல்லி ஓகே ஆகி காட்டுது. ஓகே, இந்த டிலீட்னு இருக்குது தானே, டிலீட்டை தான் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு டிலீட் பண்ணுங்கள், எஸ் பண்ணுங்கள். டிலீட் பண்ணால் அது உங்களுக்கு பாருங்கள் அது டிலீட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிறீங்க, திரும்பவும் ரைட் சைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் டு டிவைஸ் கண்டதை நீங்கள் திரும்பவும் கொடுங்க. கொடுத்தா அது உங்களுக்கு உங்களோட ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்ட் கேட்கும். எந்த ஃபோனில் நீங்கள் சைன்இன் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதில் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கொடுத்த கை உங்களோட ஃபோனில் நீங்கள் ஓகேன்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் மெனுவாக நார்மலாக போயிட்டு நார்மலாக இருங்க. அப்போ இந்த பாருங்கள் டவுன்லோடிங் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே, உங்களோட டன் ஆகிட்டு உங்களோட ஃபோனில் ToTok வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான். அதுக்கப்புறம் நீங்கள் டன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் ஃபோனில் போய் பார்ப்போம் ToTok இன்ஸ்டால் ஆகியிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபோனில் பார்ப்போம் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டான்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ToTok வந்து இதில் இன்ஸ்டால் ஆகி வந்துட்டு. இது ஜஸ்ட் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் நார்மலாக எப்படி எங்களோட ஃபோனில் நாங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணோமோ அதே மாதிரி உங்களுக்கு அளவு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்து ToTok பழைய மாதிரி உங்களோட ஐஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.